ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மாமரம் முளைச்சிருக்குதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேஸ் முன்னாடி இமாம் பசன்னு சொல்லிட்டு ஒரு மாம்பழ வெரைட்டி வாங்கியிருந்தோம். அதை சாப்பிட்டா அவ்வளோ இனிப்பு, அவ்வளோ இனிப்புங்க. நம்ம ஸ்வீட் வாங்கினா கூட அந்தளவுக்கு இனிக்காது, அவ்வளோ இனிப்பு, டேஸ்ட் சூப்பராக இருந்தது. சரி, நான் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த கொட்டையை ஊனி வச்சு பார்க்கலாம், வருதா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஊனி வச்சு இந்த கார்டனில் சூப்பராக வந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், எனக்கு பார்த்தா அவ்வளோ சந்தோஷம். போய் அப்படியே வளைச்சி ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், துளிர் விட்டு சூப்பராக வந்துருச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் மரம் வைக்கிற அளவுக்கு இடம் இல்லை. சரி, நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வேறு யாராச்சும் மரம் வைக்கிற அளவுக்கு இடம் இருந்ததுன்னா அவங்க வீட்டில் கொடுத்தானாலும் அது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நம்ம மாம்பழம் காய்ச்சதுக்கப்புறம் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி எடுத்தது இந்த வீடியோ. சீக்கிரமாக நல்லா பெருசாகிட்டு ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ சூப்பராக வருதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டான ஃப்ரூட்ஸோட சீட்ஸை ஊனி வச்சு பாருங்கள். இடம் இருந்தால் வைங்க, இல்லை வேறு யாராச்சும் கூட நம்ம கொடுத்து அது வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம அவங்க ஃப்ரூட்ஸ் ஏதோ கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நர்சரியில் கூட நீங்கள் காசு கொடுத்து வேஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி செடியெல்லாம் வாங்க தேவையில்லை, நம்ம வீட்லேயே உருவாக்கிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.